தமிழ் தாய் வாழ்த்துக்கு தனி தீர்மானம்னு ஸ்டார்ட் ஆகி இது வந்து சட்டமன்றமா இல்ல சிரிப்பு மன்றமா அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. இடையில லைட்டா அப்பப்போ கொஞ்சம் விவாதங்களும் நடந்துச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சட்டமன்றத்தோட முக்கியமான ரீசனா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையை வச்சுக்கிட்டு திமுக ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்து தான் இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பாடப்படும் அப்படிங்கிறத ஓப்பனாவே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான தனி தீர்மானமுமே வந்து இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு. சரி, ஓகே, இப்ப இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கெல்லாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல விசிகாவா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ், பாமகன்னு எல்லாருமே நாங்க வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்களுமே வந்துட்டு தமிழோட பெருமையை பத்தியும் தமிழோட சிறப்புகளை பத்தியுமே வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்பவே கேட்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது மொழிகளுக்கெல்லாம் வந்து தாய் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மொழி. அப்படிப்பட்ட இந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது முதல்ல தான் அதுதான் பாடப்படணும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல மொத்தமா காமனாவே வந்து அரசு நடத்துற எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து தமிழ் தாய் வாழ்த்து இதுக்கப்புறமா முதல்ல பாடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் மனுஷன் வந்து இன்னைக்கு வேற லெவலா ஃபன் பண்ணி விட்டாப்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுகவுடைய ஆட்சியில நாங்க 5 வருஷமா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டோம். அதுவும் காலையில 8 மணி எப்படா ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களோட சிஎம் வந்துட்டு என்ன மக்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. எங்களுக்கு என்னடா பதில் சொல்றது அப்படிங்கறதே தெரியாது. நாங்க வந்து நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து படிக்கணும். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க டிவிக்கோட ஆட்சியில ரொம்ப ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே உடனே புசியானந்த் அவர்கள் வந்துட்டு எந்திரிச்சு, உங்களுக்காக பரவாயில்ல, நீங்க 5 வருஷம் தான் கஷ்டப்பட்டீங்க, நாங்க இந்த மனுஷனை வச்சுட்டு தினம் தினம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சின்ன வாக்கியா பிரச்சனையா இருந்தா கூட மனுஷன் அதை சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில மனுஷன் வந்து ரொம்பவே வேதனையா பேசிட்டு இருந்தாப்ல. இதுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு புசி ஆனந்த் கிடையாது, பிசி ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டமன்றமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன் மோட்ல தான் போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு அங்கமா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து சட்டமன்றத்துல இல்ல அப்படின்னாலும் அப்பா இல்லாம சட்டமன்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா பத்தின ஒரு டாபிக் ஒண்ணு போச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேஎன் நேரு வந்து ரொம்ப பெரிய விவசாயி, அவர் வந்து இத்தனை ஏக்கர் வச்சிருக்காரு, தென்னை வச்சிருக்காரு, வாழை வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாரு. அவர் மட்டும் கிடையாது, ஏவா வேலுவா இருக்கட்டும், இல்ல செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்துட்டு மிகப்பெரிய விவசாயி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. உடனே செங்கோட்டையன் அவர்கள் வந்து எந்திரிச்சு, இந்த மாதிரிலாம் நீங்க பேசினீங்கன்னா இது உங்களுக்கே வந்துட்டு வினையா வந்துடும், சரி கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கும்போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எல்லா விவசாயிகளையும் பத்தி ரொம்ப பெருமையா பேசினீங்களே, ஒரு முக்கியமான விவசாயியை வந்து நீங்க சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரும்பு தோட்டத்துல காங்கிரீட் போட்டு ஒரு விவசாயி வந்து நடந்து போனாரு, அவரை பத்தி நீங்க பேச மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல தானடா இருக்கேன், என்ன ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு போற போக்குல ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய ஆட்சியில வந்துட்டு விவசாயிகள் வந்து எந்த ஒரு போராட்டமுமே பண்ணல, விவசாயிகள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, திமுகவுடைய ஆட்சியில தான் விவசாயிகள் மேல வந்து இந்த குண்டா சட்டம் எல்லாம் போட்டாங்க, விவசாயிகள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களையுமே அவங்க சைட்ல இருந்து எடுத்து வச்சாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு விவசாயியோடைய புள்ள அப்படின்னு வந்து சொல்றீங்களே, அப்ப விவசாயிகளுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விவசாயிகளுக்கான நெல்லா இருக்கட்டும், இல்ல கரும்புக்கான அந்த தொகை அப்படிங்கறத வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. இது வந்து வரலாற்றிலே இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. கரும்புக்கு பாத்தீங்கன்னா டன்னுக்கு 4000 ரூபாய் இப்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து 3290.50 ரூபாய் வந்து தர்றாங்க. சோ இப்போ நம்ம தமிழ்நாடு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகையா பேலன்ஸ் தொகையை சேர்த்து மொத்தமும் 4000 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே. நீங்க வந்து வேளாண் பட்ஜெட்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல, மக்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதே திமுகவுடைய ஆட்சியில நீங்க வந்து விவசாயிகளுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையுமே ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கேக்குறாங்க. 5 வருஷமா இருந்த நீங்களே ஒண்ணும் பண்ணல, 3 மாசம் தான் வந்திருக்கோம், நீங்க வந்து எங்களை வந்து கம்பேர் பண்ண வேணாம், கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்க சொல்லல. ஆனா இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையுமே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இலவசமா கொடுக்குற இந்த ரேஷன் கடையில கொடுக்குற அந்த அரிசியை வந்து மக்கள் வந்து நிம்மதியா சாப்பிட முடியுதா, அது வந்து தரமானதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து தரமானதா இல்ல. சோ அதனாலதான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தரமான உணவுகளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சன்னக ரக பொது நெல்லா இருக்கட்டும், இல்ல பொது ரக நெல், இது எல்லாத்தையுமே வந்துட்டு விலையை ஏத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு எதை
எதையுமே வந்துட்டு சொல்றது கிடையாது. மனுஷன் சைலண்டா செஞ்சுட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு வழியா எல்லாத்துக்கூடயுமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல. அது மட்டும் இல்லாம ஹைலைட்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தானே ரமேஷ் அவர்கள், அவரை வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்து சாமி அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. சோ அதுக்குமே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் ஹைலைட்டா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டமன்றத்துல சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு உருனே இருக்காரு, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காப்ல, மனுஷன் சிரிக்க கூட மாட்டாப்ல, எப்படிதான் இப்படியே உட்காந்துட்டே இருக்காரோ ஒரே இடத்துல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபன் மோட்ல மட்டும்தான் இருந்தாங்க. சிஎம் விஜய் அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சோ அதை பாக்குறதுக்கு நமக்குமே வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தமிமுன் ஹன்சாரி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணி இப்போ 1:40 ஆச்சு, நான் பேச வரும்போது பாதி பேருக்கு வந்து பசி ஆயிருச்சு, மயக்கம் ஆயிருச்சு, யாரையுமே காணோம், அதனால என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1:30 மணி வரைக்கும் இந்த சட்டமன்றத்தை நடத்திட்டு கொஞ்சம் பிரேக் விட்டு 5 மணிக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து பள்ளிக்கூடமா இல்ல சட்டமன்றமா அப்படின்னு தெரியல. பள்ளிக்கூடத்திலே பாத்தீங்கன்னா ½ hour தான் வந்து லஞ்ச் டைம் விடுறாங்க. ஆனா இவர் 1:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சபாநாயகர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போனை பார்த்து வந்து யாருமே வந்து படிக்காதீங்க, போன் வந்து சட்டமன்றத்துல இதுக்கப்புறமா யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு செவனேன்னு தானடா இருந்தேன், என்ன ஏன்டா இழுத்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்களை வந்துட்டு சிவி சண்முகம் அவர்கள் வந்து கலாய்ச்சி பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 47 தொகுதியில வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ மீதி தொகுதியில தோத்ததுக்கு வந்து யார் காரணம், அப்போ அவர் என்ன டம்மியா அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டு தேவையில்லாம வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சோ அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் பாத்தீங்கன்னா மெயினா எல்லா இடத்துலயுமே தோத்ததுக்கு காரணம் தலைமை வந்து சரியா இல்ல, இபிஎஸ் அவர்கள் வந்து சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபன் மோட்ல போயிட்டு இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த ஃபன் பிளஸ் சீரியஸ் ரெண்டும் கலந்துதான் இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களா நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு முடிவுகளுமே வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருக்கு. சோ இன்னைக்கு நடந்த இந்த சட்டமன்றத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும், நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசினதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.